عباد الله، قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله مولانا العلي العظيم. சர்வ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொட்டி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றிய தாபிஊன்கள், அவர்களை வழிநடந்து வாழ்ந்த தபஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் அல்லாஹுடைய இந்த சன்மார்க்கத்திலே, சத்திய மார்க்கத்திலே யாரெல்லாம் வருவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் இந்த ஸலவாத்தும் சலாமும் என்ற இந்த சிறப்பான காணிக்கைகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுடைய ஏகப்பட்ட கட்டளைகள் நமக்கு முன்னாலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு நாம் தலை சாய்க்க வேண்டும். அந்த கட்டளைகளை நாங்கள் மனதால் விளங்கி ஈமான் கொண்டு எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹுடைய தடைகளை நாம் நமது வாழ்க்கையிலே முழுமையாக களைய வேண்டும். அவன் வேண்டாம் என்று சொன்ன விடயங்களை நமது வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடாது. இதுவேதான் இறையச்சம் என்பதற்கான அடையாளம். இறையச்சம் என்றாலே இம்திசாலு அவாமிரில்லாஹி வஜித்தினாபு நவாஹிஹி, அல்லாஹுடைய ஏவல்களுக்கு வழிபடுவதும் அல்லாஹ் தடுத்தவைகளை நாம் விலகி வாழுவதும் தான் தக்வா. இந்த தக்வா என்னிடத்திலும் வர வேண்டும், உங்களிடத்திலும் வர வேண்டும் என்று உபதேசிக்கிறேன், நசீஹத் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கோர் புனிதமான மாதத்தை தருவதற்கு காத்திருக்கிறான். எனவே ரமலானை நாம் எப்படி அடைய வேண்டும் என்ற தலைப்பில் நாம் இப்போதிருந்தே தயாராக வேண்டும். அதற்கான தயார் நிலையில்தான் நாங்கள் ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 13 புதன்கிழமை, பிறை 14 வியாழக்கிழமை, பிறை 15 இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த அல் ஐயாமுல் பீல் என்ற வெண்மையான நாட்கள் நமக்கு சங்கமித்த, எங்களை தேடி வந்த இந்த நாட்களிலே ஷஅபானுடைய சுன்னத்தான நோன்பை நோற்று ரமலானை நான் வரவேற்க வேண்டும் என்று தயார் நிலையில் இருந்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்? இந்த சுன்னத்தான நோன்புகளை நோற்று நான் ரமலானை உயிரோட்டமாக சந்திக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதனை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஅபானுடைய நோன்பு பற்றி என்ன கூறுகிறார்கள்? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஅபானுடைய மாதத்தில் பார்த்தேன். அவர்கள் அந்த மாதத்தில் அதிகமான நாட்கள் நோன்பு வைத்தார்கள். ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு வைக்க வேண்டும். அது 30 நாளாக கிடைத்தாலும் சரி, அல்லது 29 நாளாக கிடைத்தாலும் சரி, அந்த நாட்களிலே முழுமையாக முழு மாதமும் நோன்பு வைக்க வேண்டும். இதுபோக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதத்தின் அதிகமான நாட்கள் நோன்பு வைத்த மாதம் என்றால்
அந்த மாதத்தை நான் ஷஅபானுடைய மாதமாக கண்டேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அதிலும் விசேடமாக நாம் கடந்து வந்திருக்கின்ற ஷஅபானுடைய 15ஆம் இரவு, அந்த இரவை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா லைலத்துன் முபாரக்கா என்று, பரக்கத் பொருந்திய இரவு என்று அல்லாஹ் அந்த பேருக்கு பேர் சூட்டியிருக்கிறான் குர்ஆனிலே. அந்த இரவிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பெரும் பரக்கத்துகளை பூமிக்கு இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் சொரிகிறான். நரகவாதிகளுக்கு அதிகமான தொகையினருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நரக விடுதலை வழங்குகிறான். இப்படி சிறப்புகளை தாங்கிய ஷஅபானுடைய அந்த சுன்னத்தான நோன்புகளை நாங்களும் நோற்றிருந்தால் எங்களுக்கும் அது சிறப்புதான். அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அடையும் ஆவலை எப்படி எங்களுக்கு வெளிக்காட்டினார்கள் என்றால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான. யா அல்லாஹ், ரஜப் ஷஅபான் என்ற ரமலானுக்கு முந்தியுள்ள 2 மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. அப்படி என்றால் ரஜபும் ஷஅபானும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை சுமந்த மாதங்கள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துஆ பிரார்த்தனையின் மூலமாக வெளிக்காட்டியிருக்கிறார்கள். ரமலான், அதாவது ஷஅபானிலும் ரஜபிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, எங்கள் வாழ்க்கையிலே அபிவிருத்திகளை ஏற்படுத்துவாயாக என்று கேட்டது மட்டுமல்ல, வபல்லிக்னா ரமலான, ரமலானை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலிருந்தே ஷஅபானிலிருந்தே ரமலானை நான் வரவேற்க காத்திருக்கிறேன், ரமலான் மாதத்தை இன்முகத்தோடு ஈமானிய உள்ளத்தோடு நிறைந்த அமால்களோடு நான் சந்திக்க காத்திருக்கிறேன், தயார் நிலையில் இருக்கிறேன் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆ பிரார்த்தனையின் ஊடாக எங்களுக்கு வெளிக்காட்டி இருக்கிறார்கள். நாங்களும் நம்முடைய தொழுகையிலே இந்த துஆ பிரார்த்தனையை கேட்டு ரஜபு மாதத்தினுடைய பரக்கத்துகளையும் ஷஅபான் மாதத்தினுடைய பரக்கத்துகளையும் அடைவதோடு நின்று விடாமல், ரமலானை நான் உடல் ஆரோக்கியத்தோடு தேக சுகத்தோடு அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். ரமலான் பொதுவாக நோன்பினால் மறுமையும் கிடைக்கும், உலகமும் கிடைக்கும். நோன்பினூடாக எங்களுக்கு மறுமை வாழ்வும் விமோசனம் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, உலகத்திலும் ஆகப்பெரிய செல்வம் கிடைக்கும் என்றும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமானை, தக்வாவை நோன்பின் மூலமாக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான். நோன்பு எங்களுக்கு இறையச்சத்தை தேடிக் கொண்டு வரும், ஈமானை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் நோன்பினால் வாக்களித்தது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியம் தான் உடல் ஆரோக்கியம், தேக சுகம். இது நோன்பினால் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கிறார்கள். சூமு தஸிஹு, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், உடல் ஆரோக்கியம் அடைவீர்கள். உண்மையில் நோன்பு ஒரு பெரிய மாமருந்து. நோன்பு உண்மையில் மிகப்பெரிய மாமருந்து. அந்த நோன்பினால் நாம் எத்தனையோ நோய்களுக்கு நிவாரணம் காணலாம். நோன்பினால் நம்முடைய உடம்புக்குள் மறைந்திருக்கின்ற, வெளியே தெரிகின்ற எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்தை நாம் சந்திக்கலாம். அதனால்தான் நோன்பினால் ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த உலகத்திலே ஈமானுடைய பாக்கியத்திற்கு பின்னாலே ஒரு சிறந்த பாக்கியம் என்றால் அது உடல் ஆரோக்கியம் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
முதுமொழியும் அதைத்தான் சொல்கிறது. அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று மூத்தோர்களின் புத்திமதியும் நமக்கு அதை சொல்லுகிறது. சுன்னாவும் ஹதீஸும் நமக்கு அதை சொல்லுகிறது. சூமு தசிஹு, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், உடல் ஆரோக்கியம் அடைவீர்கள். உடல் ஆரோக்கியம் தான் உலகத்திலே ஆகப்பெரிய செல்வம். இந்த ஆகப்பெரிய செல்வம் நம்முடைய கைகளிலே பொக்கட்டுகளிலே இருக்கின்ற பணம் அல்ல செல்வம். நம்முடைய கடைகள் வியாபாரங்கள் அல்ல செல்வம். நம்முடைய ஏகப்பட்ட உலகத்திலே மற்றவர்களால் வெளிக்கொணரப்படுகின்ற பௌதீக வளங்கள் அல்ல செல்வம். ஆரோக்கியமான செல்வம் உடலுக்கு கிடைக்கிற ஆரோக்கியம், உயிரோட்டமான செல்வம் உடலுக்கு கிடைக்கின்ற ஆரோக்கியம். ஈமானுக்கு பின்னாலே இதுதான் மிகப்பெரிய செல்வம். இந்த செல்வத்தை நோன்பின் மூலமாக நாம் அடையலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்திலே பொதுவாக எல்லா காலத்திலும் ஃபர்லான கடமைகளை நீங்கள் வீணடிக்க வேண்டாம் என்றும் சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹுடைய நெருக்கம், அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய ரஹ்மத்தை தேடிக்கொள்ளுமாறு எங்களுக்கு ஹதீஸிலே புத்திமதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபரல ஃபராயில ஃபலா துضيعوها وحد حدودا فلا تعتدوها وحرم أشياء فلا تندهكوها وسكت عن أشياء رحمة لكم فلا تبحثوا عنها. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்லான கடமைகளை வைத்திருக்கிறான், அவைகளை நீங்கள் வீணடித்து விட வேண்டாம். உங்களுக்கு மார்க்கத்திலே எல்லைகளை, வரம்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அந்த வரம்புகளை மீறிவிட வேண்டாம். இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற வரையறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அந்த வரையறையை நீங்கள் தாண்டிவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹராமான விடயங்களை தெளிவாக தந்திருக்கிறான். அந்த ஹராமான விடயங்களை செய்து சன்மார்க்க சட்டங்களை நாம் உடைத்து விடக்கூடாது, மீறிவிடக்கூடாது. சில விடயங்களை அல்லாஹ் பேசாமல் விட்டிருக்கிறான். ரஹ்மத்தன் லக்கும், உங்களுக்கு அருளாக. அல்லாஹ் அது பற்றி எந்த சட்டமும் சொல்லவில்லை. ஃபலா தபஹது அன்ஹா, நீங்கள் அவைகளை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டாம், அவைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம். இன்னும் ரிவாயத்திலே ஃபலா தஸ்அலு அன்ஹா, நீங்கள் அதை பற்றி கேட்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், ஹஜ்ஜை செய்யுங்கள் என்று சொன்னபோது அங்கிருந்த சஹாபி ஒருவர், யா ரசூலல்லாஹ் அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டி வருமா என்று கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குல்து நஅம் லவஜப, நான் உங்களுக்கு உங்களோட கேள்விக்கு நான் ஆம் என்று மட்டும் சொன்னால் போதும், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டியது கடமையாக இருக்கும். அதனால் அல்லாஹ் சில விடயங்களை பற்றி பேசாமல் விட்டிருக்கிறான். வசகத அன் அஷ்யா ரஹ்மத்தன் லக்கும் ஃபலா தபஹது அன்ஹா, சில விடயங்களை அல்லாஹ் பேசாமல் விட்டிருக்கிறான், அவைகளை நீங்களாகவே அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபர்லான தொழுகையோடு தொழப்படுகின்ற சுன்னத்தான அமல்கள் என்ன, அதே போல நோன்பு என்று சொன்னால் சுன்னத்தான நோன்புகள் என்ன, இவைகளை எல்லாம் நாம் ஏன் செய்கிறோம் என்றால், அல்லாஹ்விடத்திலே நமது ஆமால்கள் மறுமையிலே அதிகமாக நிறுக்கப்பட வேண்டும், நிறுவைகள் அதிகமாக இருக்க வேண்டும். கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், யூஸனு அமாலுல் இபாதி யௌமல் கியாமா, கியாம நாளையிலே அடியார்களின் அமல்கள் நிறுக்கப்படும். அடியார்களின் அமல்கள் மறுமை நாளையிலே நிறுக்கப்படும். ஃபர்லான அமல்களிலே ஏதாவது குறைபாடு இருந்தால்
அல்லாஹ் அமல்களை நிறுக்கின்ற மலக்கிடம் சொல்லுவான், ஹல்லி அப்தி மின் தத்தவ்வின், என்னுடைய அடியானுக்காக ஏதாவது அவன் சார்பாக சுன்னத்தான அமல்களை செய்திருக்கிறானா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த சுன்னத்தான அமல்களை செய்திருந்தால் ஃபர்லான அமல்களிலே வந்த இடைவெளிகளை நிரப்பி ரப்புல் ஆலமீன் அவரை சுவனத்திற்கு அனுப்புவான். இதனாலதான் சுன்னத்தான நோன்புகளை நாம் விடக்கூடாது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கின்ற சுன்னாக்களை விடக்கூடாது, சுன்னத்து தொழுகைகளை விடக்கூடாது. மற்றும் உண்டான துஆ தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, வித்ர் தொழுகை எல்லாம் நமது வாழ்க்கையிலே கடைபிடித்தால் நமது ஃபர்லான அமல்களில் ஏற்பட்ட குறைபாடுகள் இவைகளினால் நிவர்த்திக்கப்பட்டு நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும், அல்லாஹ்விடத்திலே நல்ல சன்மானம் கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு முன்னாலே நாங்கள் நல்ல சீதேவிகளாக அடையாளப்படுத்தப்படுவோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த வகையிலே சுன்னத்தான அமல்களினால் அடியான் அல்லாஹுவை நெருங்குகிறான், அல்லாஹுடைய அன்பை அடைகிறான், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுகிறான். ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, தகர்ரப இலைய அப்தி பின் நவாஃபில், அடியான் உஃபரியான வணக்கங்களினால், சுன்னத்தான வணக்கங்களினால் என்னை அவன் நெருங்குகிறான். என்னை அவன் நெருங்கினால் நான் அவன் கேட்கும் செவியாக, அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் பிடிக்கும் கரமாக, அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் என்ன? அல்லாஹ் நஃபிலான வணக்கங்களின் ஊடாக நமது வாழ்க்கையிலே பாவங்களை தடுத்து விடுவான். நமது கண்கள் பாதுகாக்கப்படும், நமது காதுகள் பாதுகாக்கப்படும், நமது கரங்கள் பாதுகாக்கப்படும், நமது கால்கள் பாதுகாக்கப்படும். பாவங்கள் செய்யாமல் அல்லாஹ் அந்த உறுப்புகளை கண்காணிப்பான். யார் உபரியான வணக்கங்களின் ஊடாக, சுன்னத்தான வணக்கங்களின் ஊடாக அல்லாஹுவை நெருங்குவாரோ அவரோடு அல்லாஹ் ஆகிவிடுவான். என் நிலையிலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். அவர் கையை நீட்டினால் அவருடைய துஆ பிரார்த்தனைகளை அல்லாஹ் திரையில்லாமல் அங்கீகரிப்பான். யாருடைய சுன்னத்தான உபரியான வணக்கங்களை வாழ்க்கையிலே யார் கடைபிடிப்பாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பாக்கியங்களை வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் உலகத்திலே மனமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால், மங்களகரமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால், மறுமையிலே சுவனம் கிடைக்க வேண்டும் என்றால், மறுமையிலே சுபீட்சம் கிடைக்க வேண்டும் என்றால், அல் அமாலு சாலிஹாத் என்ற ஃபர்லான சுன்னத்தான அமல்களை அல்லாஹ் செய்யுமாறு சொல்லுகிறான். மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. ஈமான் உள்ள நிலையில் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி யார் நல்ல அமல் செய்வார்களோ அவர்களுக்கு நாங்கள் உலக வாழ்க்கையை மனமாக்கி கொடுப்போம், மறுமை வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்ல கூலி வழங்குவோம். அவர்கள் செய்த நன்மைகளுக்கு தக்க மாதிரி அவர்களுக்கு அழகான கூலிகளை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானை அடைய போகிறோம். ரமலானை அடைந்த போதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதர மாதங்களை போல இதையும் நாம் கழிப்பதா, அல்லது இந்த மாதத்திலே ஃபர்லான சுன்னத்தான அமல்கள் என்ன இருக்கிறதோ அவைகளை போட்டி மனப்பான்மையோடு நான் செய்வதா என்று எங்களை நாங்கள் விசாரணை செய்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலத்தை அடைந்தால் வியாபாரத்தில் நமக்கு போட்டி வேண்டாம், விவசாயத்தில் நமக்கு போட்டி வேண்டாம், உழைப்பில் சம்பாத்தியத்தில் நீயா நானா என்ற போட்டியெல்லாம் வேண்டாம். ரமலான் மாதத்தை அடைந்தால் இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் மூடு விழா வைத்துவிட்டு, இவைகளையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு, இது ரமலானுடைய காலம், நான்
சுவர்க்கத்திற்காக வேண்டி உழைக்க வேண்டிய காலம். இது ரமலானுடைய காலம். நான் நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்கு தேவையான விடயங்களை செய்ய வேண்டிய காலம். இந்த காலத்திலே வியாபாரமே கொஞ்சம் தள்ளி நில்லு, விவசாயமே கொஞ்சம் தள்ளி நில்லு, சம்பாத்தியமே என்னை விட்டும் கொஞ்ச நேரம் ஒதுங்கி நில் என்று இவைகளுக்கு நாம் பிரியாவிடைகள் கொடுத்து தற்காலிகமாக இவைகளை செய்வதோடு நிறைந்த காலங்களை ரமலானுடைய அமலுக்கு நாங்கள் எங்களை ஈடுபடுத்தினால்தான் நாங்கள் ரமலானை உயிரோட்டமான மனப்பாங்கோடு அதனை அடைந்தவர்களாக ஆக முடியும். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் எப்படி இந்த அமால்களை செய்தார்கள், அதே போல அவர்கள் மத்தியிலே எவ்வளவு போட்டி இருந்தேன் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது அல்லாஹ் எங்களை இந்த ரமலானில் கண்காணிக்கிறான். நமது வியாபாரம், நமது விவசாயம், நமது கைத்தொழில், நமது உழைப்பு, நமது சம்பாத்தியம் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது மஸ்ஜிதை நோக்கி நாம் ஓடுகிறோமா? எதற்காக? ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு, சுன்னத்தான தொழுகைகளுக்கு கவனம் எடுப்பதற்கு, தராவீஹ் தொழுவதற்கு, வித்ரு தொழுவதற்கு, தஹஜ்ஜுத் தொழுவதற்கு நாம் பள்ளியை நோக்கி ஓடுகின்றோமா அல்லது வியாபாரம், விவசாயம் என்ற திசைகளை நோக்கி ஓடுகின்றோமா? சம்பாத்தியம் என்று நாம் கவனம் எடுக்கின்றோமா? இல்லை, மறுமைக்கான சம்பாத்தியம் என்ன? கபரிலே நிம்மதியாக வாழ்வதற்குரிய சம்பாத்தியம் என்ன? மஹ்ஷரை வெல்வதற்கான சம்பாத்தியம் என்ன? சிராத்தை மின்னல் வேகத்திலே கடப்பதற்கான சம்பாத்தியம் என்ன? கடைசியிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற இலக்கை அடையும் சம்பாத்தியம் என்ன என்று நாம் ஓடுகிறோமா என்பதனை அல்லாஹ் கண்காணிக்கப் போகிறான். قال النبي صلى الله عليه وسلم إن الدنيا حلوة خضرة فإن الله مستخلفكم فيها لينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء فإن أول فتنة بني إسرائيل في النساء. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யா பார்ப்பதற்கு பசுமையாகவும் இனிமையாகவும் தான் இருக்கும். இதிலே நீங்கள் மதிமயங்கி விடக்கூடாது. இதனுடைய பசுமை இனிமையை கண்டு இதற்கு பின்னாலே நீங்கள் ஓடிவிடக்கூடாது. ஃபஇன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, இந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களை அவனுடைய பிரதிநிதிகளாக வைத்திருக்கிறான். ஏன்? லியன்துர கைஃப தஅமலூன், நீங்கள் பிரதிநிதிகளாக வந்த நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எவ்வளவு தூரம் மதித்து எடுத்து நடக்கிறீர்கள் என்பதனை அவன் கண்காணிப்பதற்காக. லியன்துர கைஃப தஅமலூன், நீங்கள் இந்த உலகத்திலே என்ன செய்கின்றீர்கள் என்பதனை பார்ப்பதற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். எனவே ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, உலகத்தையும் பயந்து கொள்ளுங்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பனு இஸ்ராயீலிலே ஏற்பட்ட முதலாவது கொலை ஒரு பெண்ணினால் தான் நடந்தது. பனு இஸ்ராயீல் நடந்த முதலாவது பாவம் ஒரு பெண்ணினால், ஒரு பெண்ணின் காரணமாகத்தான் நடந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, ரமலானிலே நாங்கள் நல் அமல்களை தேட வேண்டும், நல் அமல்களின் பக்கம் ஓட வேண்டும், உற்சாகப்பட வேண்டும், போட்டி மனப்பாங்கோடு அமல்களை நாம் செய்ய வேண்டும். சகோதரிகளே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே, அவர்களுக்கு இடையிலே, நபி தோழர்கள் மத்தியிலே உலக விடயத்திலே அவர்களுக்கு போட்டி இருக்கவில்லை. என்னை விட ஏன் இன்னும் ஒருவர் ஒரு சுப்ஹானல்லாஹ்வை கூட சொல்கிறார், என்னை விட இன்னும் ஒருவர் ஏன் ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வை கூட சொல்கிறார், என்னை விட இன்னும் ஒருவர் ஏன் 2 ரக்அத்தை என்னை விட அதிகமாக தொழுகிறார் என்ற போட்டி மனப்பாங்கு தான் சஹாபாக்கள் மத்தியிலே இருந்ததே தவிர உலகத்தினுடைய விடயத்திலே சஹாபாக்கள் மத்தியிலே போட்டி மனப்பாங்கு இருக்கவில்லை. சில சஹாபாக்கள் வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ذهب أهل الدثور بالأجور يصلون كما نصلي ويصومون كما نصوم ويتصدقون بفضول أموالهم
வ இன்னா லா நதஸத்தக் பிஹி. அல்லாஹ்வுடைய தூதரே, செல்வம் வசதி படைத்தவர்கள் அவர்களின் செல்வத்தினால் எங்களை விட நன்மையால் முந்திவிட்டார்களே. நாங்கள் தொழுவதை போல அவர்களும் தொழுகின்றார்களே, நாங்கள் நோன்பு வைப்பதை போல அவர்களும் நோன்பு வைக்கின்றார்களே, எங்களால் செய்ய முடியாத மேலதிகமான ஒரு அமலை அவர்கள் செய்கிறார்களே. என்ன? அவர்கள் செல்வ வசதியோடு இருப்பதன் காரணமாக சதகா தர்மங்கள் செய்து, தான தர்மங்கள் கொடுத்து எங்களை விட மேலதிகமான நன்மைகளை அவர்கள் அடைகின்றார்களே. எங்களுக்கு இப்படி சதக்கா செய்யக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே நாயகமே. அந்த மக்களை நாங்கள் எப்படி அடையலாம்? அவர்களை நன்மையால் எப்படி ஓடி பிடிக்கலாம் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழை சஹாபாக்களே, நீங்களும் அவர்கள் அடையும் சதக்காவுடைய நன்மைகளை அடையலாம். எப்படி? ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலே நீங்கள் சொல்லுகின்ற 33 தரம் சுப்ஹானல்லாஹ், 33 தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவைகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வீர்களே, இதுவும் சதகாவுடைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுகின்ற தீமையை தடுக்கின்ற அந்த பரக்கத்தான செயற்பாடும் சதகாவாக வரும். வ இமாதத்துல் அதா அனித் தரீக் சதகா, பாதைகளிலே கிடக்கின்ற கற்கள் முட்களை பாதையை விட்டு ஓரமாக்குவது அதுவும் தர்மம் தான். ஏழை சஹாபாக்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட தர்மம் செய்யக்கூடிய அமல்களை செய்ய முடியாதா? இப்படிப்பட்ட அமல்களை நீங்கள் செய்து அவர்கள் காசினால் பணத்தினால் செய்கின்ற தர்மங்களை நீங்களும் அடையலாம் என்ற வழியை காட்டி கொடுத்த போது, ஏழை சஹாபாக்கள் இதை செய்து வருவதை கண்ட செல்வந்த சஹாபாக்களும் பார்த்த பொழுது அவர்களும் ஏழை சஹாபாக்கள் செய்கின்ற இந்த திக்ருகளை போல, இந்த ஔராதுகளை போல அவர்களும் ஓதி வந்தார்கள். இதை பார்த்த ஏழை சஹாபாக்கள், நாயகமே, நாங்கள் சதக்காவுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நட்பாசையிலே நாங்கள் செய்த திக்ருகளை செல்வந்த சஹாபாக்களும் கண்டு செய்ய துவங்கி விட்டார்களே, அவர்களும் இந்த அமல்களை செய்ய துவங்கி விட்டார்களே என்று சொன்ன நேரம், அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஃபضل. நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் செய்வதை கண்டு அவர்களும் உங்களை போல சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற அதிகமாக திக்ருகளையும் இப்படியான சதகாவை அடையக்கூடிய நன்மைகளையும் அவர்கள் செய்தால் அவர்களை என்னால் தடுக்க முடியுமா? அது அல்லாஹ் கொடுத்த அருள் மாறி, எனவே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த சஹாபாக்களுக்கு சமாதானம் சொன்னார்கள். எதை நாம் வழங்க வேண்டும்? போட்டி மனப்பாங்கு. அவரை விட நான், என்னை விட அவர் ஒரு அமலை முந்தி விட வேண்டும், ஒரு தொழுகையை அதிகமாக தொழுதுவிட வேண்டும். நாளைக்கு ஒரு சுவனவாதிக்கு எந்த கவலையும் இருக்க மாட்டாது. ஆனால் ஒரே ஒரு கவலை இருக்கும், இந்த உலகத்திலே ஒருவர் எங்களை விட ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னதற்கு அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்திலே கொடுக்கின்ற பாக்கியங்களை பார்த்து, எனக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் குறைந்து விட்டது என்று குறைந்த சுப்ஹானல்லாஹ் சொன்னவர், நான் இந்த மாதிரி ஒரு சுப்ஹானல்லாஹ்வை சொல்லியிருந்தால் இந்த பாக்கியங்களை நானும் அடைந்திருக்கலாமே என்ற கவலையை தவிர ஒரு சுவனவாதிக்கு வேறு எந்த கவலையும் இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் மத்தியில் இருந்ததெல்லாம் அந்த போட்டி, அந்த உற்சாகம், அந்த உத்வேகம், அவரை விட நாம் முந்த வேண்டும், என்னை அவர் பிடிக்க கூடாது என்றதெல்லாம் எதில்? மறுமை, ஆகிரா, நன்மை, சுவர்க்கம், அல்லாஹுடைய அன்பு, நேசம், அருள், அவனுடைய திருப்பொருத்தம், இவைகளை மற்றவரை விட நான் அதிகமாக தேடிக்கொள்ள வேண்டும் என்ற போட்டி மனப்பாங்குதான் சஹாபாக்கள் மத்தியில் இருந்ததே தவிர, எங்களைப் போல உங்களைப் போல இந்த உலகத்திலே அவரை விட நான் பெரிய வீடு கட்ட வேண்டும், அவரை விட பெரிய வாகனம் நான் ஓட வேண்டும், அவரை விட அதிகமான சொத்துக்களை நான் சேர்த்து குவிக்க வேண்டும் என்ற இந்த மனோநிலை சஹாபாக்கள் மத்தியில் இருக்கவே இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போட்டி மனப்பாங்கோடு அமல் செய்கின்றோமா என்பதனை பார்க்கத்தான் அல்லாஹ் எங்களை இந்த ரமலானிலே ஹயாத்தோடு வைத்து தேக ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து
இந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானிலே அத்தனாஃபுஸ் ஃபில் அமால், அமல்களிலே எங்களுக்கு போட்டி இருக்கிறதா என்று பார்க்கிறான். போட்டி மனப்பாங்கு. பகல் நேரத்திலே நோன்பு வைப்பது, பகல் நேரங்களிலே சாப்பிடுவது, குடிப்பது, மனைவியோடு சேர்வது போன்ற இந்த ஆகுமான விடயங்களை தடுத்திருப்பது, நோன்பு திறக்கும் வரையிலே, நோன்பு நோற்றதிலிருந்து நோன்பு திறக்கும் வரையிலே இப்படியான அமல்களை, இப்படியான வேலைகளை செய்வதில்லை. அதே போல இரவு நேரத்திலே தராவி, இரவு நேரத்திலே வித்ர், இரவு நேரத்திலே தஹஜ்ஜுத். ஒரு மனைவி தன் கணவனை தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழுப்பி விடுகிறாள். ஒரு கணவன் தன் மனைவியை தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழுப்பி விடுகிறார். இந்த இரண்டு பேருக்கும் ரஹிமல்லாஹு ரஜுலன் ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, ஒரு கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த போட்டி மனோநிலை கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கிறதா என்பதனை பார்ப்பதற்காக ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு சந்திக்க வைத்திருக்கிறான். அதே போல நாங்கள் மற்றும் உண்டான பரலான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய தொழுகையோடு நாங்கள் துஹா தொழுகை, அதே போல அசர் தொழுகைக்கு முன்னாலே 4 ரக்காத், ரஹிமல்லாஹு இம்ரஅன் ஸல்லா கப்ல அல் அஸ்ரி 4, யார் அசர் தொழுகைக்கு முன்னாலே 4 ரக்காத் சுன்னத் தொழுது கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை துஆ பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எங்களுக்காக. யாருக்காக? அசர் தொழுகைக்கு முன்னாலே 4 ரக்காத் சுன்னத் யார் தொழுவாரோ அவருக்காக. இந்த போட்டி மனப்பாங்கோடு ரமலானிலே இப்படிப்பட்ட அமல்களை நாம் செய்கின்றோமா என்பதனை பார்ப்பதற்காக அல்லாஹ் எங்களுக்கு ரமலானை தந்திருக்கிறான். எவ்வளவு தூரம் நாங்கள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆனை ஓதி முடிக்க முடியுமோ, எத்தனை குர்ஆன்களை, எத்தனை 30 ஜுசுக்களை யாருக்கு ஓதி முடிக்குமோ அவர் ஓதி முடிக்கலாம். ரமலான் மிகப்பெரிய பொற்காலம் லிதிலாவத்தில் குர்ஆன். குர்ஆன் ஓதுவதற்காக அதிகமான நேரங்கள் நாங்கள் கடையில் இருந்தாலும் சரி, மற்றும் உண்டான இடங்களில் இருந்தாலும் சரி, குர்ஆனை கையிலேந்தி அதிகமான குர்ஆன்களை ஓதி முடிக்கின்ற மாதம்தான் ரமலானுடைய மாதம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே யார் ஒரு நன்மையை செய்து கொண்டு வருவாரோ அந்த நன்மையை போன்ற 10 நன்மைகளை செய்தால் என்ன கூலி வழங்கப்படுமோ அந்த கூலி அல்லாஹ் தர காத்திருக்கிறான். யார் ஒரு பாவத்தை செய்வாரோ அவர் செய்த பாவத்தை போன்ற ஒரு பாவம் தான் அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்படும். வஹும் லா யுظلمون, யாரும் அல்லாஹ்வால் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். எனவே நன்மை செய்தால் நன்மை, பாவம் செய்தால் பாவம். நன்மை செய்தால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் திருப்தி அடைகிறான். என்னுடைய அடியானை நான் படைத்தேன், அவனுக்கு உணவளிக்கிறேன், அவனுக்கு ஆகாரம் அளிக்கிறேன், அவனுக்கு தேக ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறேன், அவனுடைய உடல் உறுப்புகளை நான் மிகவும் வளமாக வைத்திருக்கிறேன். என் அடியான் அந்த அத்தனை உறுப்புகளையும் என்னுடைய இபாதத்திற்காக பயன்படுத்துகிறான், வெளிப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அதே நேரம் அல்லாஹுடைய வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டு இவ்வளவு அழகான உறுப்புகளை தந்த அல்லாஹுக்கு இந்த உறுப்புகளால் நன்மை செய்யாமல் பாவம் செய்தால் அந்த அடியானை கண்டு அல்லாஹ் வெறுப்படைகிறான். எனவே அல்லாஹுடைய விருப்பு வெறுப்பு இரண்டையும் நாம் எப்படி தேடிக்கொள்ளலாம், நன்மையின் பக்கம் எப்படி நாங்கள் விரையலாம், பாவத்தை விட்டு எங்களை எப்படி தற்காத்துக் கொள்ளலாம், நன்மையை செய்வதற்குரிய சீசன், அதற்கு உகந்த காலம், தருணம் என்ன என்பதனை அல்லாஹ் எங்களுக்கு காட்டியிருக்கிறான். ரமலானுடைய காலம், அந்த காலத்திலே சிறப்பான அமல்கள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் முழுமையான ஈமானுடைய பாக்கியத்தை தருவானாக. கண்ணை திறந்திருக்கும் போது கலிமாவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு லேசாக்கியது போல முடிவாக கண்ணை மூடும் போதும் எங்கள் நாவுகளுக்கு அல்லாஹ் கலிமாவை லேசாக்கி தருவானாக. எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சிறப்பான இந்த ரமலானை தேக ஆரோக்கியத்தோடு நல்ல நன்மைகளோடு இந்த ரமலானை சந்திக்கும் பாக்கியத்தை தருவானாக. இந்த ரமலானிலே அல்லாஹுவை நெருங்கக்கூடிய எல்லா வழிகளையும் நமக்கு அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. நம்முடைய மனைவி மக்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. நம்முடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. நம்முடைய சொந்தத்திலே மரணித்த கபராணிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த ரமலானிலே நரக விடுதலை வழங்கி நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானாக.
الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله، اتقوا الله تعالى عز وجل واطيعوه، فأوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله، قال الله عز وجل في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. باركم الله. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. عباد الله، اتقوا الله تعالى عز وجل واطيعوه، فأوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله، قال الله عز وجل في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت، إن الله عليم خبير. يا أيها الناس اتقوا ربكم، إن زلزلة الساعة شيء عظيم، يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار وعلى الخلفاء الراشدين المهديين أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم ورضوا عنه، وعلى عمي نبيك حمزة والعباس رضي الله عنهما، وعلى الصحابة كلهم والتابعين وتبع تابعين بإحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم أصلح أئمتنا وأمتنا وولاتنا وولاة المسلمين. اللهم انصر بلاد المسلمين. اللهم انصر مسلم فلسطين. اللهم احفظهم واحفظ أولادهم وأموالهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم جليلا جبارا يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.